ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி திங்கக்கிழமை, நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி டயலிஸ் கிளம்பிட வேண்டியதான். கிளம்பியாச்சு மக்களே. இன்றைக்கி என் பொண்ணும் ஸ்கூலுக்கு போகிறா. ஏன்னா இன்னைக்கு லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்க முடியாது. ஏன்னா நான் டயலிஸ் போயிடுவேன். அதுவும் இவாளி மாதிரி காய்ச்சல் உள்ள பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தால் சாதாவே பசங்களை கூப்பிட்டு போனால் எனக்கு நர்ஸுக்கிட்ட திட்டு விளம்பத்துக்கங்க. அங்கே என்ட்ரன்ஸில் இருக்கிற நர்ஸு பிறகு பசங்களை பார்க்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவேன். இப்போ நான் அதுவும் காய்ச்சலோட கூப்பிட்டு போனால் நீ திட்டியே கொன்னுருவாங்க. ஏன்னா எனக்கு தான் இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லி திட்டுவாங்க பார்த்துக்கோங்க எப்போதுமே. அங்கேருந்து இப்போ நம்ம நார்மலாக செப்பல் போட்டு போகிறோம் பார்த்திங்களா, அதையுமே டயாலிஸ் ரூமில் அளவு கிடையாது. அங்கேயே செப்பல் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்லிப்பர்ஸை தான் எடுத்து போட்டுட்டு உள்ளே என் ஹஸ்பண்ட்னால எனக்கு சாப்பாடு எதுனாலும் கொடுக்க வரும்போது அந்த ஸ்லிப்பர்ஸ் தான் எடுத்து போடணும். அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஸ்லிப்பர்ஸ் தான். நம்ம வீட்டில் இருந்து போட்டு போகிற செருப்புக்கெல்லாம் நாட் அலவுடு. அதே மாதிரி தான் இன்ஃபெக்ஷன் உங்கள் ஒய்ஃபுக்கு தான் ஆகும், நீங்கள் இப்படி இது பண்ணான்னு சொல்லி திட்டுவாங்க. இப்போ இவ வேற காய்ச்சலில் இருக்காளா. காய்ச்சல் இப்போ சரியாயிட்டுங்க. நேற்று மத்தியானத்துலேருந்தே இப்போது பரவாயில்ல, ஓகேவாக இருக்கா. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நான் நினச்சேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தோன்னா ஒரு தடவை வீட்டில் வச்சு பார்த்துடலாம். நம்மளும் வீட்டில் இருக்க மாட்டோம். எங்கள் அம்மாவுக்கும் அங்கே உடம்பு சரியில்லையா, அதனால் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை மக்கள். என்னால் ஸ்கூலுக்கே அனுப்பிடுவோன்னு அனுப்புகிறேன். நல்லபடியாக ஒழுங்காக படிச்சுட்டு வந்தால் எனக்கு சரி மக்களே. மற்றபடி கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஏதோ பரவாயில்ல. அவளுக்கு கிளப்பி விட்டு அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் டயாலிஸ் போகணும். இந்த டயாலிஸ்னால் எவ்வளோ இதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கும் முதல்ல தொண்டை கரகரன்னு இருந்துச்சு. அப்புறம் நேற்று டோலோ மாத்திரை நிறைய பேர் போடக்கூடாதுங்கிறீங்க. வேறு வழியே இல்லை மக்களே. நம்மளுக்கு இப்போ ஏதாவது காய்ச்சல் தலைவலி எது இருந்தாலுமே எங்கள் ஹாஸ்பிட்டலில் போட சொல்கிறது ஃபஸ்ட்டு டோலோவை தான். அதுவுமே அதிகமாகலாம் போடக்கூடாது. ஒரு தடவை போட்டது கேட்கலன்னா அதுக்கப்புறம் அவங்களே இன்ஜெக்ஷன் வேறு டேப்லெட்டுக்கு எழுதி கொடுப்பாங்க. இப்போ டோலோ போட்டேன், கொஞ்சம் நல்லாவே அந்த தொண்டை கரகரெல்லாம் இருக்கிறதெல்லாம் சரியாயிடுச்சு. அதனால் இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பாப்பாவுக்கு தலையெல்லாம் சீவி அவளை கிளப்பி விட்டுட்டு நாங்களாம் டயாலிஸ் கிளம்பி போகிறோம் மக்களே. ஒரு காய்ச்சல் வந்த உடனே இவ எவ்வளோ டல் ஆகிட்டான்னு பாருங்கள், எப்படி இருக்கான்னு பாருங்கள் மக்களே. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, காய்ச்சல்லாம் இப்போ இல்லை. அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பிடலான்ட்டு தலைச்சி விட போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் சாதமும் காலிஃப்ளவரும். இவா தான் மக்களே ஸ்கூலுக்கு நாளைக்கு போனேன்னா தயிர் சாதமும் காலிஃப்ளவர் வேணும்னு கேட்டால், தயிர் சாதம் கொடுத்தா மறுபடியும் காய்ச்சல் வந்துருமா என்னன்னு தெரியல. ஆனால் வேறு வழியில் பசங்க ஹாஸ்பிட்டல் கேட்குறத செஞ்சிருந்தாலும் கொடுத்தாச்சு. தயிர் சாதம்னா எவ்வளோ சளி இருக்கு பாருங்க. அதுக்கு மருந்து கொடுத்து தான் ஃபுல்லாக அனுப்பணும். மத்தியானத்துக்கு மட்டும் ஒரு மருந்து இருக்கும், அதை இவாட்ட கொடுத்து விட்டுருணும் அவளே குடிக்க. நீ குடிச்சிருவியா? தெரியாதா? இப்போ மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிட்டா கொஞ்சம் கொடுத்துருங்கன்ட்டு. மிஸ் கொடுப்பாவளா? மதியானுக்கு ஒரு மருந்து இருக்கு, சரி நம்ம கொடுத்து விட்டுறலாம். மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு சொன்னால் மிஸ்ஸு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்ஸு வீட்டுக்கு திருப்பி அனுப்பாமல் இருந்தால் 4 ml. மிஸ்ஸு வீட்டுக்கு திருப்பி அனுப்பாமல் இருந்தால் நல்லது தான். ஏன்னா எல்லாரும் மருந்து எடுத்துட்டு வரும்போது அவங்க கொடுப்பாங்களா? சரி, அப்போ ரொம்ப சந்தோஷம் மக்களே. நம்ம மருந்தை இவட்டே கொடுத்து விட்டுறலாம். சரி, இவளுக்கு தலை சீவி இவளை கிளப்பி விட்டுறலாம் மக்களே. அப்புறம் ஒரு சிஸ்டர் 2 பேர் ப்ரோட்டீன் போனால் என்ன டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க மக்களே. எனக்கு ஆல்புமின், அதுவும் ப்ரோட்டீனில் ஒரு வகை தான். அதுதான் எனக்கு யூரினில் போச்சு ஃபஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியருக்கெலாம் முன்னாடி. அப்போ எனக்கு டாக்டர் எதுவுமே சொல்லலை, ப்ரோட்டீன் போகுது இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணுன்னா அது ஃபாலோ பண்ணணும்னு. ஆனால் அப்போல்லாம் எனக்கு நல்லா பசிக்கும் நான் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்போ அது ப்ரோட்டீன் போய் என்னோடய கிட்னி வீக் ஆகி நான் அதுக்கு டேப்லெட் எடுக்காமல் இருந்ததுனால என்னோடய கிட்னி வீக் ஆகி ப்ளஸ் யூடிஐ இன்ஃபெக்ஷன் வேறு இருந்துச்சு. அது ரெண்டும் சேர்ந்து இதாகி என்னோடய ப்ளட்டில் எப்போ கிரியேட்டின் லெவல் அதிகமாச்சோ அப்போந்தான் மக்களே எனக்கு சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லாமல் வாமிட்டிங்,
அப்புறம் வந்து வெயிட் லாஸு, அதுக்கப்புறம் வந்து என்னது ஹார்ட்டு படபடன்னு கொஞ்சம் தூரம் நடக்கிறதுக்குள்ளே வேகமாக அடிக்கும். ஏன்னா என் உடம்பு வந்து என்னோடய ஹைட்டுக்கு ஏற்றால வெயிட்டே நான் கிடையாது. என்னோடய ஹைட்டு 164. ஆனால் என்னோடய வெயிட்டு அப்போவுமே என் பிள்ளைங்கள்லாம் பிறந்து எனக்கு உடம்பு வைக்கும் போதும் 54 53 தான் இருந்தேன். அப்போ 164னால் அதில் வந்து 64 தான் என்னோடய வெயிட்டு கணக்கு. ஆனால் வந்து நான் அந்த வெயிட் இல்லை, 10 கிலோ கம்மியாக தான் இருந்தேன். இருந்தாலுமே எனக்கு நடக்கும்போது மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படிலாம் இருந்து தான் எனக்கு இதாச்சு. ஒரு சிஸ்டர் வந்து இப்போ வந்து டெலிவரி ஆகி ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு டவுட்டுன்னா வந்து டாக்டர்கிட்டே இது கேட்டுருங்க. எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு மக்களே. இது போச்சுன்னா அதுவே தன்னால் ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு அதையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு இப்போ கிட்னி ஃபெயிட்டு. ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன யூரினில் ஒரு இது இருந்தாலும் ஒரு டெஸ்ட்டை பண்ணி டாக்டர் வந்து இல்லைம்மா ஒன்றும் இல்லை நீ நல்லா தான் இருக்கான்னு சொன்னாங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்து டாக்டரே சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு ப்ரோட்டீன் போகிற அளவு பார்த்து தான் அவங்க டயட்டு கொடுப்பாங்க. எனக்கு வந்து டயாலிஸ் பண்ணுறதுனாலே எனக்கு ப்ரோட்டீன் லாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிட்னி தான் ஃபங்க்ஷன் இல்லை, அது கொஞ்சமாக யூரின் போனாலும் அதில் கண்டிப்பாக எனக்கு ப்ரோட்டீன் போகும். அதனால் எனக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து கிட்னி பேஷண்ட் இல்லாமல் வெறும் ப்ரோட்டீன் மட்டும் போச்சுன்னா கண்டிப்பாக நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறத சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் கிரியேட்டின் எல்லாமே நார்மல், ஆனால் ப்ரோட்டீன் போகுது. அதனால் அவங்களுக்கு வந்து முட்டை இப்படி லோ டயட் தான் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த லோன்னா அந்த ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுக்காமல் அப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். நான் ஒழுங்காக என்ன எங்கள் அம்மாட்ட கேட்கல. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சின்ன ப்ரோட்டீன் போகுதுன்ட்டு பயந்துட்டுருக்காமல் அதை டாக்டர்கிட்ட தெளிவுபடுத்தி அதில் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோன்னா நம்ம நார்மல் தான். அதனால் இதெல்லாம் ஒரு பயன் பார்க்காம விட்டால் தான் மக்களே நம்ம பண்ணுற தப்பு. பார்த்துட்டோன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதனால் கம்பல்சரி தண்ணியெலாம் நல்லா குடிங்க.